ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் வைத்து ஓபிஎஸ் தலைமையில் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். மாநாட்டை முன்னிட்டு மாவட்டம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அணி யார் பின்னாலும் செல்ல போவதில்லை என்றும் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநாட்டிற்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இருவருக்கும் நிச்சயம் அழைப்பு விடுக்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை தாவேகா தலைவர் விஜய் நன்றாகத்தான் செயல்படுகிறார் என்று பாராட்டிய ஓபிஎஸ் விஜய்க்கு தங்களது தார்மீக ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் வைத்து ஓபிஎஸ் தலைமையில் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். மாநாட்டை முன்னிட்டு மாவட்டம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அணி யார் பின்னாலும் செல்ல போவதில்லை என்றும் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநாட்டிற்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இருவருக்கும் நிச்சயம் அழைப்பு விடுக்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை தாவேகா தலைவர் விஜய் நன்றாகத்தான் செயல்படுகிறார் என்று பாராட்டிய ஓபிஎஸ் விஜய்க்கு தங்களது தார்மீக ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி. சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் வைத்து ஓபிஎஸ் தலைமையில் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். மாநாட்டை முன்னிட்டு மாவட்டம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அணி யார் பின்னாலும் செல்ல போவது இல்லை என்றும் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநாட்டிற்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இருவருக்கும் நிச்சயம் அழைப்பு விடுக்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை தாவேகா தலைவர் விஜய் நன்றாகத்தான் செயல்படுகிறார் என்று பாராட்டிய ஓபிஎஸ் விஜய்க்கு தங்களது தார்மீக ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.